Hi friends, welcome to Bhupati Math Academy. ஸோ இந்த வீடியோவில் கண்டினியூட்டி ரிலேட்டடாக ஒரு ரெண்டு ப்ராப்ளம் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். இப்போ ப்ராப்ளம் என்ன அப்படின்றத பார்க்கலாம். ஷோ தட் த ஃபங்க்ஷன் டிஃபைன்டு பை எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு மாடுலஸ் ஆஃப் காஸ் எக்ஸ் இஸ் அ கண்டினியூஸ் ஃபங்க்ஷன். ஓகே, ஸோ ஆக்சுவலாக இங்கே ஒரு ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்க, எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு மாடுலஸ் ஆஃப் காஸ் எக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஃபங்க்ஷன் வந்து கண்டினியூஸ் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லி நம்ம ப்ரூஃப் பண்ணோம். ஓகே, ஸோ அப்போ இங்க கிவன் ஃபங்க்ஷன் என்ன அப்படின்றத ரைட் பண்ணிக்கலாம். ஸோ கிவன் எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல்ஸ் டு மாடுலஸ் ஆஃப் காஸ் எக்ஸ், இதான் கொடுத்துருக்க ஃபங்க்ஷன். இப்போ இந்த ஃபங்க்ஷனை ரெண்டு ஃபங்க்ஷனோட காம்போசிஷனாக நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னு சொன்னா வியூ பண்ண போறேன். இப்போ லெட் ஜி ஆஃப் எக்ஸ் அப்படின்ற ஃபங்க்ஷனை நான் என்னன்னு எடுத்துக்கிறேன் அப்படின்னா மாடுலஸ் ஆஃப் எக்ஸ் அப்படிங்கிற ஃபங்க்ஷனை எடுத்துக்கிறேன். அண்ட் தென் ஹெச் ஆஃப் எக்ஸ் அப்படின்ற இந்த ஃபங்க்ஷனை என்னன்னு எடுத்துக்கிறேன் அப்படின்னா காஸ் எக்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிறேன். ஓகே, ஸோ இப்போ வந்து ஜி கம்போஸ் ஹெச் ஆஃப் எக்ஸ் அப்படின்ற இந்த ஃபங்க்ஷன் வந்து கன்சிடர் பண்ணலாம். இந்த ஜி கம்போஸ் ஹெச் ஆஃப் எக்ஸ் அப்படின்றது ஜி ஆஃப் ஹெச் ஆஃப் எக்ஸ் அப்படின்னு சொல்லி டிஃபைன் ஆயிருக்கும். ஓகே, ஸோ இது வந்து ஜி ஆஃப் ஹெச் ஆஃப் எக்ஸ் அப்படின்றது நமக்கு தெரியும், அது வந்து என்ன ஃபங்க்ஷன்னா காஸ் எக்ஸ் அப்படின்ற ஃபங்க்ஷன். ஜி ஆஃப் காஸ் எக்ஸ் அப்படின்றது என்ன அப்படின்னா ஜி அப்படின்ற ஃபங்க்ஷன் எக்ஸை தூக்கிட்டு மாடுலஸ் ஆஃப் எக்ஸுக்கு மேப் பண்ணுது. அப்போ ஜி ஆஃப் காஸ் எக்ஸ் வந்து எதுக்கு மேப் ஆகும் அப்படின்னா மாடுலஸ் ஆஃப் காஸ் எக்ஸுக்கு மேப் ஆகும். அப்போ ஜி கம்போஸ் ஹெச் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல்ஸ் டு நமக்கு என்னன்னு கிடைச்சிருது அப்படின்னா மாடுலஸ் ஆஃப் காஸ் எக்ஸ் அப்படின்னு கிடைச்சிருது. ஓகே, ஸோ அப்போ நமக்கு ஒரு ரிசல்ட் தெரியும். என்ன ரிசல்ட் அப்படின்னா எஃப் அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு, ஜி அப்படின்னு இன்னொரு ஃபங்க்ஷன் இருக்கு. ஓகே, ஸோ இந்த எஃப் ஜி அப்படின்ற இந்த ரெண்டு ஃபங்க்ஷனும் கண்டினியூஸ் ஃபங்க்ஷனாக இருந்துச்சு அப்படின்னு சொன்னா எஃப் கம்போஸ் ஜி அப்படின்ற இந்த ஃபங்க்ஷன் இருக்கு இல்லையா, ஸோ இந்த ஃபங்க்ஷன் வந்து எப்படி இருக்கும்னா கண்டினியூஸாக இருக்கும் அப்படின்ற ரிசல்ட் வந்து நமக்கு தெரியும். ப்ரொவைடட் இந்த எஃப் கம்போஸ் ஜி வந்து எக்ஸிஸ்ட் ஆகணும். ஓகேவா, ஸோ இந்த ஃபங்க்ஷன் வந்து கண்டினியூஸாக இருக்கும் அப்படின்னு தெரியும். ஸோ இந்த ரிசல்ட்டை தான் நம்ம இங்கே என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொன்னால் யூஸ் பண்ண போகிறோம். ரைட்டு, ஸோ இதை எப்படி வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்றத பார்க்கலாம். இங்கே கிளியரா ஜி ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல்ஸ் டு மாடுலஸ் ஆஃப் எக்ஸ் அப்படின்ற இந்த ஃபங்க்ஷன் இருக்கு. இந்த ஃபங்க்ஷன் ஆக்சுவலாக என்ன ஃபங்க்ஷன் தான்னா கண்டினியூஸ் ஃபங்க்ஷன் தான். இருந்தாலும் அதை நம்ம வந்து ப்ரூவ் பண்ணலாம். ஜி ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல்ஸ் டு மாடுலஸ் ஆஃப் எக்ஸ், இது எப்படி டிஃபைன் ஆயிருக்கும்னா ஈக்குவல்ஸ் டு எக்ஸ் இஃப் எக்ஸ் கிரேட்டர் தன் ஆர் ஈக்குவல்ஸ் டு 0, ஈக்குவல்ஸ் டு மைனஸ் எக்ஸ் இஃப் எக்ஸ் லெஸ் தென் 0. ஓகே, இதுதான் வந்து மாடுலஸ் ஆஃப் எக்ஸ் ஃபங்க்ஷன். இந்த மாடுலஸ் ஆஃப் எக்ஸ் ஃபங்க்ஷன் வந்து எக்ஸ் வந்து கிரேட்டர் தென் 0வா இருந்தாலோ எக்ஸ் வந்து லெஸ் தென் 0வா இருந்தாலோ கண்டினியூஸ் தான். ஓகே, அது ஆப்வியஸ் கேஸ். இப்போ எக்ஸ் ஈக்குவல்ஸ் டு 0ல தான் இந்த ஃபங்க்ஷன் கண்டினியூஸா இல்லையா அப்படின்றத நம்ம என்ன செய்யணும்னா செக் பண்ணணும். அப்போ லிமிட் எக்ஸ் அப்ரோச்சஸ் டு 0 ஜி ஆஃப் எக்ஸ் இதுவும் ஜி ஆஃப் ஏவும் ஈக்குவலா இல்லையா அப்படின்றது நமக்கு தெரியணும். அப்போ இந்த லிமிட் கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம ஜீரோன்ற பாயிண்ட்ல ரைட் லிமிட் கால்குலேட் பண்ணணும், அதே ஜீரோன்ற பாயிண்ட்ல லெஃப்ட் லிமிட் கால்குலேட் பண்ணணும். அப்போ லிமிட் எக்ஸ் அப்ரோச்சஸ் டு 0 பிளஸ் ஜி ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல்ஸ் டு லிமிட் ஹெச் அப்ரோச்சஸ் டு 0 ஜி ஆஃப் 0 பிளஸ் ஹெச், இதுல ஹெச்ங்கிறது பாசிட்டிவ் குவான்டிட்டி. ஸோ இது வந்து லிமிட் ஹெச் அப்ரோச்சஸ் டு 0, இது ஜி ஆஃப் ஹெச் அப்படின்னு கிடைக்கும். இப்போ ஜி ஆஃப் ஹெச் என்ன அப்படின்னா லிமிட் ஹெச் அப்ரோச்சஸ் டு 0, ஹெச்ங்கிறது பாசிட்டிவ் குவான்டிட்டிங்கிறதுனால மாடுலஸ் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல்ஸ் டு எக்ஸ் அப்படின்ற இந்த டெஃபினிஷனை யூஸ் பண்ணோம். அப்போ இது வந்து ஹெச், ஸோ திஸ் இஸ் ஈக்குவல்ஸ் டு 0. அப்போ ரைட் லிமிட் கால்குலேட் பண்ணியிருக்கோம் ஜீரோன்ற பாயிண்ட்ல, அது ஆன்சர் என்னன்னு கிடைக்குதுன்னா 0 அப்படின்னு கிடைக்குது. இதே போல லிமிட் எக்ஸ் அப்ரோச்சஸ் டு 0 மைனஸ் ஜி ஆஃப் எக்ஸ் இது கால்குலேட் பண்ணலாம், விச் இஸ் ஈக்குவல்ஸ் டு லிமிட் ஹெச் அப்ரோச்சஸ் டு 0 ஜி ஆஃப் 0 மைனஸ் ஹெச், விச் இஸ் ஈக்குவல்ஸ் டு லிமிட்
h approaches to 0, g of minus h. Okay, so g of minus h அப்படின்னா இங்க மைனஸ் ஹெச் அப்படின்றது நெகட்டிவ் குவான்டிட்டி. அப்போ இந்த டெஃபினிஷனை யூஸ் பண்ணும். மைனஸ் எக்ஸ் அப்படின்ற இந்த டெஃபினிஷனை யூஸ் பண்ணும். அப்போ லிமிட் ஹெச் அப்ரோச்சஸ் டு 0 மைனஸ் ஆஃப் மைனஸ் ஹெச் தட் இஸ் பிளஸ் ஹெச். அப்போ இந்த வேல்யூ ஹெச்சுக்கு பதிலாக 0 அப்ளை பண்ணோம் அப்படின்னு சொன்னா 0 தான் கிடைக்கும். அப்போ நமக்கு என்ன கிடைச்சிருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா லிமிட் எக்ஸ் அப்ரோச்சஸ் டு 0 பிளஸ் ஜி ஆஃப் எக்ஸும் லிமிட் எக்ஸ் அப்ரோச்சஸ் டு 0 மைனஸ் ஜி ஆஃப் எக்ஸும் ஈக்குவல். ஓகே, இப்போ ஜி ஆஃப் 0 வேல்யூ கால்குலேட் பண்ணலாம். ஆக்சுவலா ஜி ஆஃப் 0 அப்படிங்கிறது இங்கிருந்து கால்குலேட் பண்ணும். எக்ஸ் வந்து 0 ஆர் 0க்கு மேல இருந்துச்சுன்னா இந்த டெஃபினிஷன். அப்போ ஜி ஆஃப் 0 அப்படின்னா எக்ஸ்ல தான் அப்ளை பண்ணணும். அப்போ ஜி ஆஃப் 0 அப்படின்றது என்னன்னு கிடைக்கும் 0. அப்போ லிமிட் ஜி ஆஃப் 0 வந்து 0, திஸ் இஸ் ஈக்குவல்ஸ் டு ஜி ஆஃப் 0. ஓகே, அப்போ லெஃப்ட் லிமிட் அட் எக்ஸ் ஈக்குவல்ஸ் டு 0வும் ரைட் லிமிட் அட் எக்ஸ் ஈக்குவல்ஸ் டு 0வும் ஈக்குவலா வருது. அதனால இந்த லிமிட் வந்து நமக்கு என்ன ஆகும்னா எக்ஸிஸ்ட் ஆகும். அது வந்து எதுக்கே ஈக்குவலா வந்துருது அப்படின்னு சொன்னா ஜி ஆஃப் 0க்கே என்னவா வந்துருது ஈக்குவலா வந்துருது. ஸோ அதனால இந்த ஜி ஆஃப் எக்ஸ் அப்படின்ற இந்த ஃபங்க்ஷன் மாடுலஸ் ஆஃப் எக்ஸ் அப்படின்ற இந்த ஃபங்க்ஷன் வந்து கண்டினியூஸ் அட் எக்ஸ் ஈக்குவல்ஸ் டு 0. அதை வந்து ப்ரூஃப் பண்ணியாச்சு. ஓகே, ஸோ இதே போல ரிமைனிங் இருக்க எல்லா பாயிண்ட்லயும் இந்த ஃபங்க்ஷன் என்னவா தான் இருக்கும் கண்டினியூஸா தான் இருக்கும். இது ஜி ஆஃப் எக்ஸ் அப்படின்ற இந்த ஃபங்க்ஷன். நெக்ஸ்ட் வந்து நம்ம என்ன ப்ரூவ் பண்ண போறோம் அப்படின்னா ஹெச் ஆஃப் எக்ஸ் அப்படின்ற இந்த ஃபங்க்ஷன் காஸ் எக்ஸ் அப்படின்ற இந்த ஃபங்க்ஷன் இருக்குல்ல, இந்த ஃபங்க்ஷன் வந்து கண்டினியூஸ் அப்படின்னு சொல்லி என்ன செய்ய போறோம் அப்படின்னா ப்ரூவ் பண்ண போறோம். ரைட், ஸோ அதை ப்ரூவ் பண்ணலாம் ஹெச் ஆஃப் எக்ஸ் அப்படின்ற ஃபங்க்ஷன். ஸோ அப்போ கன்சிடர் ஹெச் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல்ஸ் டு cos x அப்படின்ற இந்த ஃபங்க்ஷன். ஓகே, ஸோ அப்போ இந்த ஃபங்க்ஷன் வந்து கண்டினியூஸ் அப்படின்னு ப்ரூவ் பண்ணோம் அப்படின்னா என்ன ப்ரூவ் பண்ணணும்னா லிமிட் எக்ஸ் அப்ரோச்சஸ் டு ஏ ஹெச் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல்ஸ் டு ஹெச் ஆஃப் ஏ அப்படின்னு ப்ரூவ் பண்ணணும். ஓகே, வேர் வேர் ஏ பிலாங்ஸ் டு ரியல் நம்பர். இப்போ இதை ப்ரூவ் பண்றதுக்கு என்ன பண்றோம்னா லிமிட் லெட் எக்ஸ் ஈக்குவல்ஸ் டு சம் ஏ பிளஸ் ஹெச் அப்படின்னு எடுத்துக்கிறோம். ஓகேவா, ஸோ இப்போ வென் எக்ஸ் அப்ரோச்சஸ் டு ஏ when x approaches to a, h approaches to 0. Therefore, limit x approaches to a, h of x is equals to limit h approaches to 0, h of a plus h. Okay, இந்த hங்கிறது ஃபங்க்ஷன், இந்த hங்கிறது வேரியபிள். ஓகே, ஸோ திஸ் இஸ் ஈக்குவல்ஸ் டு limit h approaches to 0, h of a plus h. h of xங்கிற ஃபங்க்ஷன் இந்த ஃபங்க்ஷன். அப்போ அந்த எக்ஸுக்கு பதிலா a plus hன்னு ரீப்ளேஸ் பண்ணும். cos ஆஃப் இது a plus h. ஓகே, இப்போ cos a plus bக்கான ஃபார்முலா யூஸ் பண்ணலாம். அப்போ லிமிட் h approaches to 0, cos a plus hக்கான ஃபார்முலா cos a cos h minus sin a sin h. ஓகே, இப்போ ஹெச் இருக்க பிளேஸ்ல 0 அப்படின்னு அப்ளை பண்ணலாம். ஸோ இட் வில் பிகம் காஸ் ஏ, காஸ் 0 வந்து 1 மைனஸ் சைன் ஏ இன்ட்டு சைன் 0 வந்து 0. ஸோ திஸ் இஸ் ஈக்குவல்ஸ் டு காஸ் ஏ. ஓகே, திஸ் இஸ் ஈக்குவல்ஸ் டு காஸ் ஏ. தேர்ஃபோர் இங்கே என்ன ப்ரூவ் பண்ணியிருக்கோம்னா லிமிட் எக்ஸ் அப்ரோச்சஸ் டு ஏ, limit x approaches to a cos x is equals to cos a அப்படின்னு ப்ரூவ் பண்ணியிருக்கோம். ஓகே, இப்போ h of a கால்குலேட் பண்ணா h of xங்கிறது cos x, அப்போ h of a அப்படின்றது cos a. ஸோ லிமிட் x approaches to a, h of x is equals to h of a இப்படின்னு இருக்கிறதுனால h is continuous at x equals to a. ஓகே, இந்த ஏங்கிற பாயிண்ட் ஜென்ரலான பாயிண்ட் தான். ஸோ இதே போல அந்த ஹெச் அப்படின்ற ஃபங்க்ஷனோட டொமைன்ல இருக்கிற ஒரு பாயிண்ட்லயும் அந்த ஃபங்க்ஷன் வந்து கண்டினியூஸ் தான்.
அதனால cos x அப்படின்ற இந்த ஃபங்க்ஷன் வந்து என்ன ஃபங்க்ஷன்னா கண்டினியூஸ் ஃபங்க்ஷன். ஆல்ரெடி முன்னாடி ஒரு ஃபங்க்ஷன் டிஃபைன் பண்ணியிருந்தோம். g of x is equals to modulus of x அப்படின்ற இந்த ஃபங்க்ஷன். இந்த ஃபங்க்ஷன் என்ன ஃபங்க்ஷன் அப்படின்னு பார்த்தோம்னா கண்டினியூஸ் ஃபங்க்ஷன் அப்படின்னு பார்த்தோம். இங்க h of x அப்படின்ற ஃபங்க்ஷன் டிஃபைன் பண்ணியிருந்தோம். இது வந்து என்ன ஃபங்க்ஷன் அப்படின்னா cos x அப்படின்ற ஃபங்க்ஷன். இதுவும் வந்து என்னன்னு ப்ரூவ் பண்ணியாச்சு. கண்டினியூஸ் ஃபங்க்ஷன் அப்படின்னு ப்ரூவ் பண்ணியாச்சு. இப்போ இது கால்குலேட் பண்ணா g கம்போஸ் h ஆஃப் x இது கால்குலேட் பண்ணா நமக்கு என்ன ஆகும்னா g ஆஃப் h ஆஃப் x. h ஆஃப் x அப்படின்றது என்னது cos x. அப்போ இது வந்து g ஆஃப் cos x அப்படின்றது மாடுலஸ் ஆஃப் cos x அப்படின்னு கிடைக்கும். ஓகே, ஸோ அப்போ மாடுலஸ் ஆஃப் cos x அப்படின்றது இந்த g அப்புறம் இந்த h அப்படின்ற இந்த ரெண்டு ஃபங்க்ஷனோட காம்போசிஷனா இருக்கிறதுனால இந்த ஃபங்க்ஷன் வந்து என்ன ஃபங்க்ஷன் அப்படின்னா கண்டினியூஸ் ஃபங்க்ஷன். இங்க என்ன ரிசல்ட்டை யூஸ் பண்ணியிருக்கோம்னா காம்போசிஷன் ஆஃப் டூ கண்டினியூஸ் ஃபங்க்ஷன் இஸ் அகைன் அ கண்டினியூஸ் ஃபங்க்ஷன் அப்படின்ற ரிசல்ட்டை யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ மாடுலஸ் ஆஃப் காஸ் எக்ஸ் அப்படின்ற இந்த ஃபங்க்ஷன் என்ன ஃபங்க்ஷன்னா கண்டினியூஸ் ஃபங்க்ஷன். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ப்ராப்ளம் போயிடலாம். Next problem, problem number 33. Examine that sine of modulus of x is a continuous function. Okay, examine that sine of modulus of x is a continuous function. இந்த ஃபங்க்ஷன் வந்து கண்டினியூஸா இல்லையா அப்படின்றத நம்ம வந்து என்ன பண்ணோம் அப்படின்னு சொன்னா எக்ஸாமின் பண்ணோம். அப்ப let f of x is equals to sine of modulus of x. இப்போ நான் வந்து என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொன்னா ரெண்டு ஃபங்க்ஷன் டிஃபைன் பண்றேன். let g of x is equals to sin x and then h of x is equals to modulus of x. இப்போ இந்த ஃபங்க்ஷன் கன்சிடர் பண்ணலாம். g கம்போஸ் h ஆஃப் x அப்படின்ற இந்த ஃபங்க்ஷன் கன்சிடர் பண்ணலாம். அப்போ இது வந்து g ஆஃப் நமக்கு என்னன்னு கிடைக்கும்னா h ஆஃப் x அப்படின்னு கிடைக்கும். அப்போ this is equals to g ஆஃப் h ஆஃப் x அப்படின்றது என்னதுன்னா மாடுலஸ் ஆஃப் x. ஓகே, ஸோ அப்போ g ஆஃப் மாடுலஸ் ஆஃப் x அப்படின்னா சைன் ஆஃப் மாடுலஸ் ஆஃப் x அப்படின்னு ஆயிரும். சைன் ஆஃப் மாடுலஸ் ஆஃப் x. ஓகே, ஸோ அப்போ இது வந்து g கம்போஸ் h ஆஃப் x is equals to sin of modulus of x. ஓகே, இப்போ இந்த g h இந்த ரெண்டு ஃபங்க்ஷனும் கண்டினியூஸ் அப்படின்னு சொல்லிட்டோம்னா இந்த g கம்போஸ் h அப்படின்ற இந்த ஃபங்க்ஷன் வந்து கண்டினியூஸ் அப்படின்ற ரிசல்ட் நமக்கு தெரியும். ஏன்னா காம்போசிஷன் ஆஃப் டூ கண்டினியூஸ் ஃபங்க்ஷன் இஸ் அகைன் அ கண்டினியூஸ் ஃபங்க்ஷன் அப்படின்றது தெரியும். ஓகே, ஸோ அப்போ ஜியும் ஹெச்சும் கண்டினியூஸ் அப்படின்றத நம்ம என்ன செய்யணும் ப்ரூஃப் பண்ணணும். ஃபர்ஸ்ட் ஜிங்கிற ஃபங்க்ஷன் ஜி ஆஃப் எக்ஸ் ஈக்குவல்ஸ் டு சைன் எக்ஸ் அப்படின்ற இந்த ஃபங்க்ஷன் வந்து கண்டினியூஸ் அப்படின்னு ப்ரூஃப் பண்ணணும். அப்போ லிமிட் எக்ஸ் அப்ரோச்சஸ் டு ஏ g of x இது calculate பண்ணலாம். Which is equals to limit h approaches to 0 g of a plus h. Limit h approaches to 0 g of a plus h. Okay, so this is equals to limit h approaches to 0 g of a plus h அப்படின்னா g of xங்கிறது sin x. அப்போ g of a plus h அப்படின்றது sin of a plus h. ஓகே, இப்போ sin a plus b கான ஃபார்முலா யூஸ் பண்ணலாம். which equals to limit h approaches to 0 sin a plus b க்கு என்ன ஃபார்முலா sin a cos b plus cos a sin b. ஓகே, plus cos a sin b. இப்போ h இருக்க பிளேஸ்ல 0 அப்படின்னு ரீப்ளேஸ் பண்ணிட வேண்டியதான். ஸோ இது வந்து sin a into cos 0 plus cos a into sin 0 which is equals to sin a into cos 0. cos 0 ஓட வேல்யூ 0 plus cos a
into sin 0. Sin 0 ஓட வேல்யூ 0. ஓகே, ஸோ cos 0 ஓட வேல்யூ 0 கிடையாது, 1. sin a into cos 0. So it will become sin a. So limit x approaches to a, g of x is equals to sin a அப்படின்னு கிடைச்சிருச்சு நமக்கு. ரைட். ஸோ g of a கால்குலேட் பண்ணலாம். g of a அப்படின்னா g of xங்கிற ஃபங்க்ஷன் sin x. அப்போ g of a னா x இருக்க பிளேஸ்ல a ரீப்ளேஸ் பண்ணிட வேண்டியதான், sin a. அப்போ லிமிட் x approaches to a, g of xம் g of aவும் ஈக்குவலா இருக்கு. ஸோ அதனால g of x is continuous. g of x is continuous at x equals to a. ஓகே, இந்த x அப்படின்றது ரியல் நம்பர், ஒரு ரியல் நம்பர், ஜென்ரல் ரியல் நம்பர். ஸோ g அப்படிங்கிற ஃபங்க்ஷன் டிஃபைன் ஆயிருக்கிற டொமைன்ல இருக்கிற எல்லா பாயிண்ட்லையும் கண்டினியூஸா இருக்கிறதுனால அந்த ஃபங்க்ஷனையே கண்டினியூஸ் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லிடலாம். அப்போ sin x அப்படின்ற ஃபங்க்ஷன் கண்டினியூஸ் ஃபங்க்ஷன் அப்படின்றத இங்க இப்போ ப்ரூவ் பண்ணிட்டோம். ரைட். ஆல்ரெடி போன ப்ராப்ளத்துல என்ன டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம்னா, மாடுலஸ் ஆஃப் எக்ஸ் அப்படின்ற இந்த ஃபங்க்ஷன் வந்து கண்டினியூஸ் ஃபங்க்ஷன் அப்படின்றத ப்ரூஃப் பண்ணியிருந்தோம். இப்போ இங்க வந்து sin x அப்படின்ற இந்த ஃபங்க்ஷனை கண்டினியூஸ் ஃபங்க்ஷன் அப்படின்னு ப்ரூஃப் பண்ணியிருக்கோம். ஓகே, அப்போ g ஆஃப் எக்ஸுங்கிறது sin x, h ஆஃப் எக்ஸுங்கிறது மாடல் x ஆஃப் எக்ஸ் அப்படின்னு இருந்துச்சுன்னா, இந்த g கம்போஸ் h ஆஃப் எக்ஸ் அப்படின்றது sin ஆஃப் மாடுலஸ் ஆஃப் எக்ஸ் அப்படின்னு இருக்கு. ஓகே, sin ஆஃப் மாடுலஸ் ஆஃப் எக்ஸ் அப்படின்னு வந்துருது. அப்போ இந்த ஃபங்க்ஷன் ஹெச்சும் கண்டினியூஸ், ஜியும் கண்டினியூஸ். அப்போ காம்போசிஷன் ஆஃப் டூ கண்டினியூஸ் ஃபங்க்ஷன் இஸ் அகைன் அ கண்டினியூஸ் ஃபங்க்ஷன். ஸோ அதனால இந்த சைன் ஆஃப் மாடுலஸ் ஆஃப் எக்ஸ் இஸ் அன் கண்டினியூஸ் ஃபங்க்ஷன், இஸ் அன் கண்டினியூஸ் ஃபங்க்ஷன். ஓகே, ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அப்புறமா ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. குறிப்பாக நம்ம பூபதி மேத் அகாடமிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.